ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நாடு தழுவிய நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடந்தது. வினாத்தாள் கசிவை தொடர்ந்து அன்று நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என NTA அறிவித்தது. டெலகிராம் செயலிக்கு தற்காலிக தடை, ஹெலிகாப்டரில் வினாத்தாள் விநியோகம், பலத்த பாதுகாப்பு, சோதனைகள் என கடும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் இன்று மதியம் நீட் மறுதேர்வு நடந்தது. நாடு முழுதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வெழுதினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த சர்வதேச யோகா தினம் மற்றும் கடற்படை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மோடி இன்று மதியம் 1:15 மணிக்கு டெல்லி ஏர்போர்ட் வந்தடைந்தார். மோடி ஏர்போர்ட் வந்து 10-15 நிமிடங்களுக்கு மேலாகியும் ஏர்போர்ட்டில் இருந்து பிரதமர் இல்லத்திற்கு புறப்பட வேண்டிய கார் புறப்படாமல் இருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏர்போர்ட் வாயிலில் காத்திருந்த அதிகாரிகள் அவசரமாக உள்ளே சென்று நிலைமையை விசாரித்தனர். இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. மதியம் 2 மணிக்கு நீட் தேர்வு துவங்க உள்ளது. இந்த நேரம் பிரதமரின் கார் சாலையில் பயணித்தால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி சில நிமிடங்கள் போக்குவரத்து நிறுத்தப்படும். இதனால் மாணவர்கள் தேர்வுக்கு செல்வதில் சிரமம் ஏற்படலாம். சிலருக்கு இந்த சிறிய காலதாமதம் பதற்றத்தை உருவாக்கலாம். எனவே மாணவர்கள் அனைவரும் தேர்வு மையங்களுக்கு செல்லும் வரை 1:15 மணி முதல் 2 மணி வரை 45 நிமிடங்கள் பிரதமர் மோடி டெல்லி ஏர்போர்ட்டிலேயே காத்திருக்க முடிவு செய்த விவரம் தெரிய வந்தது. அதேபோல் நீட் தேர்வு துவங்கிய பிறகு 2 மணிக்கு பிறகு மோடி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். நீட் தேர்வெழுதும் மாணவர் நலன் கருதி ஏர்போர்ட்டில் 45 நிமிடங்கள் காத்திருந்த பிரதமரின் செயல் பேசுபொருளாகியுள்ளது.